நண்பர்களே, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பசும்பொன்னிற்கு வரக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி கர்ணன் இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதம் 30ஆம் தேதி பசும்பொன்னிற்கு செல்ல உள்ளார். தேவர் குரு பூஜையை கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் பசும்பொன்னிற்கு சொல்ல உள்ளார். இது தமிழ்நாடு அரசியலுக்கு விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளது. இது தொடர்பாக சசிகலா ஆதரவாளர்கள் தேனி கர்ணன் ஒன் இந்தியா யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்துள்ளார். அவர் தனது பேட்டியில், ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போதே எடப்பாடியால் இங்கு வர முடியவில்லை. அப்போது போலீஸ் அவர் கட்டுப்பாட்டில் இருந்தது. அப்போதே அவர் வரவில்லை. அப்போதே வருவதற்கான தைரியமும் அவருக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி வருவார்? இந்த நம்பிக்கையில் அவர் எங்கே வர முடியும்? ஆட்சியில் இருக்கும்போது ஒரு முதல்வராக இங்கே வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் வரவில்லையே. ஒரு முதல்வராக செய்ய முடியாததை இப்போது எப்படி செய்ய முடியும்? அவர் அங்கே வர வேண்டும் என்று நினைப்பதற்கே தவறு. அங்கே இருக்கும் மக்கள் என்றும் எல்லா ஜாதியினரும் எல்லா மக்களும் எடப்பாடி வர வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். யார் வேண்டுமானாலும் வரட்டும், ஆனால் எடப்பாடி வர வேண்டாம். எடப்பாடி மட்டும் இங்கே வரவே கூடாது, அவர் எங்களுக்கு வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் துரோகம் செய்தவர், துரோகி ஒருவர் இங்கே வரக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். அங்கே இருக்கும் மக்கள் எல்லோருக்கும் இதைத்தான் நினைக்கிறார்கள். வந்தால் பிரச்சனை வரும், அவருக்கு இங்கே வேலையே இல்லை, நீங்கள் அசிங்கப்பட்டு போவீர்கள் என்று அறிக்கை வெளியிட்டுள்ளார். பல தென்னக தலைவர்கள் அவர்கள் நயவஞ்சகர்கள். அவர்கள் வந்தால் பெண்கள் தாக்குவார்கள், சிலர் செருப்பை வீசலாம், சிலர் விளக்கமாற்றை வீசலாம். அது பெரிய அசிங்கம். அது பெரிதாக திருப்பம். அதிமுக பொதுச் செயலாளர் என்று சொல்லிக்கொண்டு அவர் வரக்கூடாது. ஆட்சியில் இருந்தபோதெல்லாம் அவர் வரவில்லை. இப்போது தேர்தலை வைத்துக்கொண்டு எப்படி வரலாம்? எங்களை பொறுத்தவரை யார் வேணாலும் வரலாம். ஆனால் மக்கள் உங்களை ஏற்கவில்லை. நீங்கள் தாக்கப்படலாம், அசிங்கப்படலாம். இந்த பயம் எங்களுக்கு உள்ளது. யார் வேண்டுமானால் வரட்டும், ஆனால் எடப்பாடி வர வேண்டாம். எடப்பாடி மற்றும் இங்கே வரக்கூடாது, அவர் எங்களுக்கு வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். ஒரு ஜாதியினர் இல்லை என்றால் மக்கள் இதைத்தான் நினைக்கிறார்கள். அவர் துரோகி என்று மக்கள் நினைக்கிறார்கள். அவரை மக்கள் ஏற்கனவே ஏற்கவும் மாட்டார். மதுரையில் உள்ள தேவர் சிலைக்கு கூட மாலை போடாமல் மாநாடு நடத்தியிருக்கிறார். மதுரைக்கு உள்ளே கூட எடப்பாடியால் மாலை போட முடியவில்லை. அவரால் எப்படி குரு பூஜைக்கு வர முடியும்? அவர் முக்குலத்தேவரை பிரித்து பார்க்கிறார். அதனால் முக்குலத்தேவரை எடப்பாடி ஏற்றுக்கொள்வார்? எடப்பாடியை தலைவராக முக்குலத்தோர் பார்க்கவில்லை. இதை எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சசிகலா ஆதரவாளர்கள் தேனி கர்ணன் ஒன் இந்தியா யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்துள்ளார். ஓகே மக்களே, இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.